நாடு ஒரு விமர்சகரை இழந்திருக்கிறது. நான் ஒரு நண்பரை இழந்திருக்கிறேன் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஷோவுக்கும் எனக்கும் ஆ, சில பல விஷயங்கள்ல கருத்து மாறுபாடுகள் இருந்திருக்கின்றன. ஆனால் அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுகிற போது அவர் அவர் எதிர்க்கட்சி அதுல அவருக்கு மாற்று கருத்து இருக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அது காது கொடுத்து கேட்கக்கூடியவர். அதை குறித்து விவாதிப்பார், அதை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்வதற்கு இல்லை. நம்ம சொல்ற கருத்தை அவர் அதை அதற்கு அவருடைய கோணத்திலிருந்து சில விஷயங்களை அவர் சொல்வார். ஷோவுடைய மிக முக்கியமான பங்களிப்பு என்று நான் நினைப்பது என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள் என்பது முழுக்க முழுக்க கதை பத்திரிகைகளாக இருந்தன. அதுல தலையங்கம் கார்ட்டூனை தவிர வேற இடங்கள்ல அரசியல் பேசப்படுவது என்பது இல்லாமல் இருந்தது. ஆனால் அதே நேரத்துல திராவிட இயக்கங்கள் அவர்களுடைய அரசியல் பத்திரிகைகள் நிறைய இருந்தன. அதுல அரசியல் விமர்சிக்கப்படுவது, அவர்களுடைய கருத்துக்களை வைப்பது, அவர்களுடைய பார்வையிலிருந்து நாட்டில் நடக்கிற விஷயங்களை பார்ப்பது என்கின்ற ஒரு கோணம் அது இருந்தது. துக்ளக் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு காலகட்டத்தில் தான் அது துவங்கப்பட்டது. அப்போ திராவிட இயக்கங்களுக்கான ஒரு மாற்று குரலாக அந்த ஜோவனுடைய குரல் அப்போ ஒலிக்க ஆரம்பித்தது. அது மிகுந்த வரவேற்பை பெற்றது, மிகுந்த கண்டனத்தை பெற்றது. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்கள இவர் விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனங்களை அவர் பேசுகிற போது ஒரு அறிவார்ந்த விமர்சனங்களை வைப்பதை போல அந்த பத்திரிகையில் அப்படி வைத்தார் என்பதை விட நையாண்டி நகைச்சுவை என்ற இதுல தான் பண்ணி கொண்டிருந்தாரு. அதனால மிகைப்படுத்தல்கள் இருந்தன. அதனால அது கண்டனத்திற்கும் உருவானது. அவருடைய பத்திரிகை ஒரு காலகட்டத்தில் தாக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அரசுக்கு எதிரான கருத்துக்களை வைத்தார் என்பதற்காக அது தாக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரியான சூழ்நிலையிலும் கூட அவர் நீங்க அடிப்படையில் அவர் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு ட்ரெயின்டு ஒரு ஜேர்னலிஸ்டாக உருவாகி வந்தவர் அல்ல. அவர் அவர்களுக்கு எழுதுவதில் ஆர்வம் இருந்தது, நடிப்பதில் ஆர்வம் இருந்தது, அரசியல் குறித்த கருத்துக்கள் இருந்தது. அரசியல் குறித்த கருத்துக்களை சொல்ல வேண்டும், அந்த நாடகத்துல அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தாரு. அந்த கருத்துக்களை ஒரு பத்திரிகை வடிவில் கொண்டு வர வேண்டும் என்று வந்தபோது, இது முற்றிலும் வேற ஒரு மீடியம். இது நாடகத்தில் இருப்பதை போல, நாடகத்தில் இருப்பது ஒரு தற்காலிகமான, நீங்க அந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்க, பார்க்கும்போது சிரிப்பீங்க, அதோட எந்திருந்து வந்துருவீங்க. ஆனா அச்சு ஊடகம் என்பது ஒரு நாம் விரும்புகிறோமோ இல்லையோ ஒருவித நிரந்தர தன்மை கொண்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அதிலிருந்து மேற்கோள் காட்டி பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதுதான் அச்சு ஊடகம் என்பது. ஆனால் அதுக்கு வருகிற போது அந்த நாடகத்தில் வைத்திருந்த நையாண்டியும் அவர் எடுத்துக்கொண்டு பத்திரிகை உலகத்திற்கு வந்தார். ஒரு தமிழ்ல ஒரு புதிய ஜானரை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆர்வத்தோட அதை அவர் செய்தார். அதை தொடர்ந்து செய்தார். அவருக்கு உடல்நலம் குன்றிய போது, பிறகு அந்த பத்திரிகையினுடைய சர்க்குலேஷன்ல வீழ்ச்சி ஏற்பட்ட போது, அப்போதெல்லாம் அதை விட்டு விட்டு போயிட வேண்டும் என்று நினைக்காமல் அதை அவர் தொடர்ந்து செய்தார். தனிப்பட்ட முறையில பார்த்தால் அவருக்கு பாரதியின் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு. பாஞ்சாலி சபதத்தை அப்படியே ஒப்பிப்பார். ஒப்பிக்கிறதுனா அது அந்த மாடுலேஷனோட அதை ஒரு மோனோ ஆக்டிங் மாதிரி அதை செய்து கொடுக்கக்கூடியவர். ஆனால் அந்த முகங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தெரிந்த முகங்கள் அவர் சினிமாவில் செய்த அந்த ஒரு பெரிய காமெடி என்று சொல்ல முடியாது. சினிமாவில் செய்த நடிப்பு, அது பிறகு பத்திரிகையில் அவர் எழுதியது, அவர் கொண்டு வந்த கருத்துக்கள் எல்லாம். ஆனால் அவர் எப்பவுமே ஒரு எதிர்குரலாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். திமுகவுக்கு எதிரான ஒரு குரலாக இருந்திருக்கிறார். அதிமுகவையும் பல நேரங்களில் விமர்சித்திருக்கிறார். காங்கிரஸை தொடர்ந்து விமர்சித்து வந்திருக்கிறார். எமர்ஜென்சியின் போது அவர் எடுத்துக்கொண்ட அந்த நிலைப்பாடு எல்லாமே பார்க்கிற போது ஒரு எதிர்குரலாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை தான் நான் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன்.